ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பர்மா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 kg மட்டனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மட்டனை கழுவின பிறகு குக்கரில் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டம்ளர் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 7-8 முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா, 2 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்குற வரைக்கும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விடுங்க. அப்பப்போ எடுத்து கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். தண்ணி சேர்க்கலை. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததோ ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தக்காளியோடு சேர்த்துக்கோங்க. மசாலா, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்து வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு உருளைக்கிழங்க 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்து வரும்போது கிளறி விட்டுக்கிட்டு இருங்க. உருளைக்கிழங்கு 3/4 பதம் வந்த உடனே கிளறி விட்டுட்டு வேக வச்ச மட்டனை அதில் சேர்த்துக்கங்க. குழம்புல மட்டன் சேர்த்தோன்னே நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் மட்டனில் மசாலா இறங்கும். மட்டன் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.